நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரே மாதிரி தேங்காய் சட்னி செஞ்சு போர் அடிச்சிருச்சா? இது ஒரு புது விதமான தேங்காய் சட்னி. இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேங்காய் துருவினது வச்சுருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, பாதி தக்காளி கட் பண்ணது, பாதி வெங்காயம் கட் பண்ணது, காய்ந்த மிளகாய் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் காய்ந்த மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. தேங்காய் துருவினது, பொட்டுக்கடலை, வெங்காயம், தக்காளி, இதை கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு சேர்த்துப்போம். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். தாளிச்சதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுவையான தேங்காய் சட்னியை விட புதுவிதமான ஒரு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப்